அப்பா பிக் பாஸ் வெளில இருந்த தற்கொலை முண்டங்கள்லாம் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தற்கொலைங்களும் வந்துருச்சு. மாயாவோட தற்கொலைங்க, மாயாவோட சேர்ந்த தற்கொலைங்க. அப்பா நீங்க வந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தற்கொலை முண்டங்களே அப்படிங்கிற மாதிரி புத்தியே இல்லாது உள்ள வரீங்க. பிராவோ ஒன்று சொன்னா நேற்று நைட்டு என்னன்னா உள்ள வந்திருக்கோம். அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு பகையா இருக்காங்க, அவங்கள ஹாப்பி பண்ணலாம் நம்ம சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்ல. எங்கடா கேட்குறீங்களே வந்தோன்னு அம்மா பாட்டுக்கா ஒன்று அடிச்சு விட்றீங்க. அச்சு என்னால் தாங்க முடியல. அந்த ஜோவிகாலாம் எதுக்கு தான் உள்ளே வந்துச்சு மயிறு தா, அதெல்லாம் எதுக்கு தான் வந்துச்சு? சின்ன பிள்ளையாட்ட அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்கும் போலுக்கு. வனிதா உன் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாமையாக வளர்த்துருக்கு. ஷோ உன்னை திருத்தவே முடியலடா பாப்பா என்னால் தாங்கிக்கவே முடியலையே. அச்சா அப்படியே நீ சொன்ன கருத்தெல்லாம் அப்படி காதில் வடியுது. தொட்டு காமிக்கிற ராத்தா அது வருதான்னு. ஆமாப்பா நீ பார்த்தா பாரு. லைவ்லாம் பார்த்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷோ செத்துருவீங்க, சொல்லப்போனால் செத்துருவீங்க. ஐயோ எபிசோடு மட்டும் பாருங்க, இல்லைனா அப்புறம் மண்டை குழம்பி அப்புறம் நம்ம பிராவோ பிசியோதெரப்பி போயிட்டு இருக்காப்ல, அது மாதிரி நம்ம போயிட்டு இருக்கணும். இவங்க கூட சேர்ந்து தான் நம்ம பிராவோ பிசியோதெரப்பி போயிட்டு இருக்காப்ல. ஸோ இவங்க தொல்லை தாங்கவே முடியலன்னு தான் சொன்னோம். அடுத்து நம்ம பூர்ணிமா வந்துச்சு பாரு, எதுக்கு இதெல்லாம்? ஐயோ அது இருக்கும்போதே கழுதை எப்படா போகும் எப்படா ஒளியும் இருந்தான், அதை எடுத்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க பாரு. தொல்லை தாங்கலடா, நீ இங்கே எப்படா போவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்டு அப்பா ரொம்ப அப்செட் ஆயிடுச்சுப்பா. அடுத்து வந்துட்டு நம்ம பாலா வந்தாப்ல. பாலா ஒன்றும் சூப்பர் கேரக்டர், நல்லா இதே உட்காந்துருந்தாப்ல. அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவர் என்ன அவர் வயசு தகுந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டாரு நீட்டா. அடுத்து நம்ம செல்லக்குட்டை ரவீனா வந்துச்சு. ரவீனா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜாலி கேரக்டர். அவங்க வந்தாவே அந்த வீடியோ ஒரு ஜாலியாக இருக்கும். எனக்கு போனப்பெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு சொல்லப்போனால். ஏன்னா என்னன்னா அவங்க கேம் விளாட்லாம் அவங்க சேர்ந்து விளாண்டாங்க. ஆனால் லாஸ்ட் வீக்லாம் நல்லா தான் விளாண்டுருந்தாங்க, அதனால அவங்கள ஏற்றுக்கலாம். ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு இதுவுமே பார்க்கல. ஆனால் நம்ம தினேஷ் பண்ணாப்புல ப்ரோ, அச்சு காலிலேருந்து அந்த அர்ச்சனா பொண்ணு வத்து எடுக்கிறாங்க. இப்போ எதுக்குன்னே தெரில, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க? இல்லை ஃபஸ்ட்டில் இருக்காங்களா அப்படி எதுவும் பண்ணுறாங்களா, இல்லை எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தோணல. நீங்கள் பண்ணுறனாலே அந்த பொண்ணு செத்து போயிடும் போலடா. நீங்கள் பண்ணுறனாலே அந்த பொண்ணு கூட ஒரு வார்த்தை சொல்லிச்சு போயிரு. அப்பா நான் நேற்று மிட்வீக் விசனில் எப்படா என் பேர் வருமானு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அச்சோமா நாங்கள் இருக்கோம் வரவே விட மாட்டான், நாங்கள் இருக்கோம்மா வரவே விட மாட்டான். அச்சோ அர்ச்சனா மட்டும் இப்பா செம்மையா டார்கெட் பண்றாங்கப்பா. எனக்கு என்னடா மாயாவுக்கு கப்பு வேணும்னா தூக்கி கொடுங்கடா, ஏன்னா முடியலடா, உங்கள்கிட்ட பேசவே முடியலடா. சொல்ல போனா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போங்கடா. ஐயோ எபிசோட முடிச்சுட்டு போங்கடா. எதுக்கடா 100 நாள் போச்சு, 100ஆவது நாள் மாயாட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கடா ஒரு தூரம் இழுத்துக்கிட்டா இருக்கிறீங்க? கேட்குறேன். எங்க உயிரையும் வாங்கிட்டு உள்ள இருக்க அர்ச்சனா உயிரையும் வாங்கிட்டு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ எனக்கு சுத்தமா தோணல. ஆனா ரவிப்பா தினேஷ் நீ நல்லா நடிக்கிற. ஆமாம் அர்ச்சனா பொண்ணு தனியாக உட்காந்து காலிலேருந்து லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அர்ச்சனா பொண்ணு தனியாக உட்காந்துட்டு தனியாக பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஆனால் நம்ம தினேஷ் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பிராவமும் அடிக்கடி போயிட்டு பார்ப்பாப்புல, ஜாலியாக பேசிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாப்புல, சாப்பிட்டியா என்னன்னு கேட்பாப்புல. ஆனால் மீறா மாதிரிலாம் நடிக்க முடியாது. தினேசனா அச்சோ நடிப்பில் அட்டகாசமாக படத்துக்கு தான் அடுத்த லோகேஷ் கனகராஜ்கிட்ட நம்ம மாயால் திருக்குள்ள அந்த கதையில் நம்ம தினேஷ் ஆக்டர் பண்ணுறாப்புல. போய் பாருங்க, நாளைக்கு ரிலீஸ் படம். அந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம தலைவர் ஷோ ரொம்ப எஃபெக்ட் போடுறாப்புல உள்ளே இருக்கும்போது. என்னன்னா செம்மையா ஐயோ அர்ச்சனா பொண்ணு தனியாக உட்காந்துருக்கு. என்னடா உங்க அக்கறை லே, உங்க அக்கறைலாம் தெரியாதாடா அப்பா, உன்னெல்லாம் நான் அப்பயே பார்த்துட்டேன்டா. சொல்ல போனா அர்ச்சனா பொண்ணு தனியாக இருக்கு, கூப்பிடுங்க. இவங்க தின்னுக்கிட்டு இருப்பாங்கன்னா அது தனியாக உட்கார வச்சதே நீங்கள். எப்படி உட்கார வச்சது நீங்கள், எதுக்கு தனியாக உட்கார வச்சதுன்னு சொல்கிறீங்க? எப்படா ப்ரூட்டல் பண்ணுறீங்க? அருமையான ப்ரூட்டல் அதெல்லாம். ப்ரூட்டலுக்கு ப்ரூட்டல். புல்லிங் கேங்கும் கிட்ட ஒதுக்குது, நீங்களும் ஒதுக்குனா அந்த பொண்ணு எங்கடா போவோம்? இதில் கேட்குறேன். ப்ராவோ இருக்கான் சொல்லப்போனால். அவன் வந்துட்டு எல்லாம் சொன்னான். நைட்லேருந்தே எனக்கு ப்ராவோ சொன்னது மண்டையில் ஏறிச்சு சொல்லப்போனால். அவன் என்ன சொன்னான், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை இது பண்ணாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், உள்ளே வரவங்கள யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்லி பார்க்கலாம். ஆனால் இதுங்க கேட்குதா? கேட்க வாய்ப்பு இல்லையே. ஏன்னா மண்டையில் ஒன்றுமே இல்லையே கேட்டா. இது அப்பா ஸோ தாங்க முடியலடா சாமி. ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம அர்ச்சனா மறுபடியும் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம காலைல சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலைல சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பெட்டில் உட்காந்துருப்பாங்க. பெட்டில் உட்காந்துருக்கும்போது நம்ம பூர்ணிமா, அக்ஷயா அண்டு நம்ம அனன்யா 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டீங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு இந்த வெட்டி பந்தா விளம்பரம்னு தெரில. இல்லை நீங்கள் வெளில போயிட்டு அப்புறம் மறுபடியும் மக்கள் நம்மளை திட்டுவாங்க அப்படிங்கிறனால மறுபடியும் இது அர்ச்சனா கூட பேசுறீங்களா என்னங்கிறது ஒரு தெரில. என்னன்னா
வாங்கச்சனா சாப்பிடலாம், வாங்கச்சனா நீங்கள் சாப்பிடவே இல்லை, வாங்கச்சு. ஏய் நீங்கள் சாப்பிட வைக்காததே நீங்கள் மட்டும்தான். அது நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த வாரம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்தீங்க பாரு, வேஸ்டா. நீங்கள் வந்தானாலேயே சுத்தமாக அச்சோ கழுத்தறுத்துட்டீங்கடா. ஆகணும் அந்த பொண்ணு இன்னும் எதெல்லாம் தாங்க போதோ தெரிலடா. சோ